Hi guys, welcome to my channel. நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் தான் பார்க்க போகிறோம். பேக்ரவுண்ட் இமேஜும் இல்லாமல் அதோட பொசிஷன், அதோட சைஸ், அது எப்படி அந்த மாதிரி கலராக மாற்றலாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே guys, இப்போ வந்து எப்படி பேக்ரவுண்ட் இமேஜ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு இமேஜ் வந்து வச்சுருக்கேன். ஒரு பேட்டர்ன் இமேஜில் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நான் இப்போது ஸ்டைல் பண்ணுறேன். ஸோ ஸ்டைல் ஒரு டேக் ஸ்டைல் அப்படின்னு போட்டேன். எனக்கு வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகணும் பாடி அப்படின்னு போட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு போட்டேன். இப்போ வந்து யூஆர்எல்ல எனக்கு வந்துட்டு நான் ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் அந்த இமேஜை நான் போட்டு வச்சுருக்கேன். அதனால் ஐஎம்ஜி அந்த ஃபோல்டருக்கு அமைச்சிருச்சு. எனக்கு எந்த இமேஜ்னால் இந்த இமேஜ் தான் வேணும். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட் பாருங்கள், வந்துருச்சு. கரெக்டாக இமேஜ் வந்து வந்துருச்சு. இல்லை எனக்கு இதுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு பாடி எடுத்துகிட்டு ஹெச்1 தான் நான் எழுதியிருக்கேன், அதில் தான் நான் போடுறேன். இந்த மாதிரி வந்துடும். இது அவ்வளோக்கு நல்லா இருக்காது, நம்ம பாடியிலேயே போட்டுடலாம். இப்போ இன்னும் என்னன்னாக்கா பேக்ரவுண்ட் ரிப்பீட் எதுக்கு போடுறோம்னாக்கா சில பேர் இமேஜ் வந்து சின்னதாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சின்னதாக ஒரு நிறையா வந்துடும். அதுக்கு வந்து ரிப்பீட் இல்லாமல் நோ ரிப்பீட்னு கொடுத்தோம்னாக்கா அது மாதிரி மாறிடும். பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட் அப்படின்னு கொடுத்துட்றேன். எது ரிப்பீட் ஆகலை, இருந்தாலும் அப்படியே தான் இருக்குது. இன்னொன்று வந்துட்டு பேக்ரவுண்ட் சைஸ் வந்துட்டு கவர் ஃபுல்லாகவே இருக்கட்டும். நம்ம இதுக்கு வெளியிலலாம் அது கூட வேணாம். அப்புறம் பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டு இருக்கட்டும். பொசிஷன் ஃபிக்ஸ்டு. அப்புறம் இன்னொன்று வந்து பேக்ரவுண்டோட கலர் கூட மாற்றிக்கலாம். அந்த கலர் எப்படி மாற்றணும்னா பேக்ரவுண்ட் இது கிடையாது, பேக்ரவுண்ட் பிளெண்ட் மோட் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து நான் மல்டிப்ளை அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணுறேன். அவுட்புட் பாருங்கள், கலர் மாறாது. ஏன்னா நம்ம அங்கே பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கவே இல்லை. வந்து நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். அது வந்து இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தேன்னா பேக்ரவுண்ட் கலரும் அங்கே அப்ளை ஆகாது. இது இல்லாமல், இந்த பேக்ரவுண்ட் பிளெண்ட் மோட் இல்லாமல் அந்த கலர் அங்கே அப்ளை ஆகாது. சும்மா ஒரு லைட்லி அப்படின்னு கொடுக்குறேன். லைட் ப்ளூ இங்கே ஓகே, இதே கொடுத்துட்றேன். இப்போ இதை எடுத்துகிட்டு பாருங்களேன். இப்போ இதை எடுத்துடுறேன். மல்டிப்ளேனா அங்கே அப்ளை ஆகும், அப்ளை ஆகலை. உள்ளே தான் இருக்குது. இதுக்கு இந்த இமேஜுக்கு பின்னாடி தான் அந்த கலர் இருக்குது. இப்போது நான் இங்கே வந்து மல்டிப்ளை அப்படின்னு கொடுக்குறேன். மல்டிப்ளை அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த கலர் வந்து இங்கே வந்துடும். அப்படியே இப்போ இந்த ஃபிக்ஸ்டு மூலிமா என்ன ப்ளஸ்னாக்கா, இப்போது நான் இங்கே வந்து இப்படி வச்சுருக்கேன், நான் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன். இப்போ ஆஃப் ஸ்க்ரீன்னு மாறினாலும் அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுது. கவர் ஃபுல்லாக பேக்ரவுண்டில் இந்த ஓரத்துலலாம் நல்லா கவர் ஆகிடுது. கார்னர்லாம் நல்லா கவர் ஆகிடுது. அது காரணம் வந்து ஃபிக்ஸ்டு பேக்ரவுண்ட் பொசிஷன் ஃபிக்ஸ்டு. அப்புறம் பேக்ரவுண்ட் சைஸ் வந்து கவர். இதனால தான் அது வந்து கரெக்டாக அங்கே வந்து கார்னரில் வந்து அப்ளை ஆகுது. ஓகே கைஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.